ஸோ நேத்து வந்து 3/4 வந்து ஃபேஸ் பார்த்தோமா, இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கவ் தான் போயிருக்கு. ஸோ அந்த கவ் வந்து எப்படி வரையுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கவ்வோட ஹெட் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரைய போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைட்டா வந்து பெண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் நார்மலா எலிஃபண்ட்டுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி லைட்டா கொண்டு வந்து கீழே வந்து இந்த மாதிரி லைட்டா பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க இப்படியும் இங்க இருந்தும் நீங்க கொண்டு போலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, கீழே இந்த மாதிரி பெண்ட் பண்றேன். இது ஸோ உங்களுக்கு வந்து கவ்வோட ஃபேஸ் வந்து வந்துருச்சு. இது வந்து கரெக்டா ஷேப் போடணும். மத்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ண சொல்ல உங்களுக்கு ஷேப் வந்து வந்துரும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருந்து இப்படி கொண்டு வரேன். இந்த இடத்துல ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது கீழே இருந்து இதை கொண்டு வரேன். ஸோ இந்த இடம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஒரு காது போடுங்க ஃபர்ஸ்ட். இன்னொரு காது வந்து பாதியா போடணும். இது வந்து ஃபுல்லா நம்ம இங்க இருந்து கொண்டு வரோம். இது வந்து நம்ம பாதியா போடுறோம். ஓகேவா? ஸோ பாதியா போட்டு முடிச்சோடனே ஆஸ் யூஷுவல். ஓகேவா? ஸோ கண்ணெல்லாம் வந்து நீங்க அப்புறமா கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு அப்படியே போறதுனா கூட ஐப்ரோ இன்னொரு கோட் போட்டு லைட்டா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாட். ஸோ உங்களுக்கு வந்து இது கரெக்டா வந்துடுச்சா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து தலை கரெக்டா வந்துச்சுனாலே உங்களுக்கு மற்றதெல்லாம் ஈஸியா வந்துடும். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹெட் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இந்த ஹெட் வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏத்த மாதிரி இதோட 2 மடங்கா நம்ம வந்து பாடி வரைச்சா போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப பெருசா வரைஞ்சாங்க. இல்ல அப்படின்னா உடம்பு ஆஹ் தலை பெருசா வந்துரும். சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரைஞ்சிருவாங்க. சோ அந்த மாதிரி வரையக்கூடாது. இந்த தலைக்கு ஏத்த நம்ம சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இந்த இயர்ஸ் போட்டிருக்கோம்ல, அங்க இருந்து லைட்டா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொண்டு வரேன். ஒரு வாட்டி அந்த கவ்வோட அந்த தூக்குன மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க இழுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? சோ கீழே பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து இந்த மவுத் நம்ம வந்து கட் பண்ணி பெண்ட் பண்ணி போட்டிருக்கோம்ல, சரி கை அங்க இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு கொண்டு வரேன். அப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கால் வரைய போறேன். ஸோ கால் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஒரு லைனு, அகைன் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எல்லா காலும் ஒரே சைஸ்ல தான் போடணும். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி லைன் போட்டு கொஞ்சம் சைடு ஒரு மாதிரி ஆரோ மார்க் மாதிரி இந்த மாதிரி போட்டு கீழே உங்களுக்கு இது போட்டுருது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு தடவை வரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாயிடும். பேண்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து டிசைன்ஸ் வரும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அவுட்லைன் வந்து வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் தேவையோ லெக் அப்படியே கொண்டு வந்து லெக் வரையலாம். ஸோ லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சிக்கலாம். இல்லை இப்ப நான் வரைகிற அந்த மாதிரி கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். ஸோ இது இப்படிதான் வரையணும் அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறம் இங்க கீழே வந்து மடி பால். ஸோ இன்னொரு கால் வந்து அந்த அது கூடயே வந்து
கீழே வந்து இந்த மாதிரி அரைச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடம் மாதிரி தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கேயும் வரைய போறோம். காலை வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம வரைய போறோம். இது உங்களுக்கு வரைஞ்சி நான் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இந்த பாடிக்கு ஏத்த மாதிரி தான் நான் ஹெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நான் இது வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பிளைனா இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ள பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நான் பட் அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா சலங்க மாதிரி வரைகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து கீழேயும் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுற மாதிரி கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம். ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ்ல பாருங்க, இது ஈஸியா தான் இருக்கும். அந்த ஃபேஸ் வந்து கரெக்டா இதுக்குள்ள வந்து நீங்க செக்குடு வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி செக் நான் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் போட்டு காட்டுறேன். நீங்க டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தேவையோ அது நீங்க போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கலாம். இதுக்குள்ள என்ன டிசைன்ஸ் வேணா போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாட் வச்சு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 4 இடத்துல டாட் வச்சு மேலே கீழே இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். என்னமோ அந்த டிசைன்ஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த கால்லாம் நீங்க போல்டு பண்ணிக்கோங்க. இது ஃபினிஷிங் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு மெயின் வந்து இந்த அவுட்லைன் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்கணும். மற்றபடி இது எல்லாமே உள்ள போட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்ட்கோங்க, மாறக்கூடாது. ஸோ அப்புறம் இந்த கொம்புக்குமே வந்து நீங்க போல்டா கொடுத்துக்கலாம். அப்ப வந்து இன்னும் தான் அந்த ஃபிகரே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து கவ் வந்து இப்படிதான் வரையணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ரெக்கார்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வரைஞ்சு மட்டும் ஹெட் மட்டும் வரைஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ நீங்க இப்படியும் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைட்ல இருந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் மாதிரி பென் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து இன்னொரு இந்த நம்ம லிப்புக்கு போட்டோம்ல அந்த மாதிரிதான் இதுல வரையும். ஏன்னா இது கொஞ்சம் பெருசா சைஸ் வந்து பெருசா வரையும். அப்புறம் இது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் பாதி காது வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொம்பு வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணு வரைஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ மற்றது எல்லாமே இங்க இருந்து இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி பென் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பாடி வேணுமோ அந்த நீங்க வந்து கவ் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடும். ஓகேவா? புரியுதா? நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் பாருங்க, அதுல இருக்கும். அப்படின்னா டீர். ஓகேவா? ஸ்டெப்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம பார்த்து அப்படியே வரைகிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஷேப் கரெக்டா வரைஞ்சிட்டு உள்ள குட்டி குட்டியா நம்ம டீடைல்ஸ் பண்ண சொல்ல அது இதுவா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி மேல கொண்டு போறேன். அகைன் வந்து
கீழ வந்து இந்த இதுக்கு எப்படி குடுத்தோமோ, அதே மாரி வந்து சின்னதா குடுக்குறது. சின்னதா குடுக்குறேன். இந்த ஷேப்புக்கு நான் குடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே பெண்ட் பண்ணி ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்தோட இது இருக்குல்ல, லிப் இருக்குல்ல, அந்த லிப்ல இந்த மாரி பாடி வரையறேன். ஓகேவா? இந்த மாரி பாடி வரைஞ்சு, கால் வரையறேன். இந்த மாரி கர்வ் பெண்ட் பண்ணி வரையறேன். ஓகே, அகைன் இது இன்னும் கொஞ்சம் வச்சு இந்த மாரி பெண்ட் பண்ணி வரையறேன். இது நான் குட்டியா வரையறேன். நீங்க வந்து பெருசா சோ அகைன் இந்த இந்த இடத்துல வந்து இங்க அப்படியே நான் கொண்டு வந்து பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷேப்பே இல்லாத மாரி தான் இருக்கும். ஆனா வந்து நம்ம சொல்ல இது டீட் மாரி மாறிடும். ஓகேவா? சோ இந்த இந்த தலைக்கு ஏத்த மாரி இப்ப இந்த தலை இந்த இப்போ இந்த இன்ச் இருக்கு அப்படின்னா, இந்த 2 இன்ச் வர மாரி நான் வந்து பாடி வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லைன் எந்த லெக் வேணா நீங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வருமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து வரைஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் இது வரையணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது வந்து இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வர்றதுக்கு எப்படி நீங்க எது ஃபர்ஸ்ட் வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அத நீங்க வரைஞ்சுக்கலாம். அகைன் இந்த மாரி கால் வரைஞ்சுக்கிறீங்க. அகைன் இந்த இடத்துல இருந்து கால். சோ இங்க இருந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும். நான் ஜஸ்ட் அவுட்லைன் பண்ணி பார்க்க சொல்ல உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல குட்டி வால். இது பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து இது இது வந்து சொல்ல உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும். சோ இந்த இடத்துல வந்து லைட்டா டாட்டட் லைன்ஸ் குடுக்குறேன். சோ இந்த இடத்துல வந்து லைட்டா அது டார்க் ஷேடிங்கா தான் வருதா, லைட்டா நீங்க ஷேட் பண்ணாலும் உங்களுக்கு சோ இந்த இடத்துல வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. முடியும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபிகர் வந்து கரெக்ட்டா வரணும் அவ்வளவுதான். ம். அதுக்கப்புறம் டாட். சோ இந்த இடத்துல நீங்க லைட்டா ஒரு கால்ல ஷேடிங் குடுக்கலாம். இந்த இடத்துல ஷேடிங் குடுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல ஷேடிங் குடுக்கலாம். நீங்க ஷேடிங் வந்து குடுக்கலாம். நான் ஃபுல்லா ஷேடிங் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு லேட் ஆகும். அதனால வந்து இன்னொரு அப்போ க்ளோஸ் ஆயிடும். சோ அதுக்காக தான் நான் ஃபாஸ்ட்டா எடுக்கிறேன். லெக் அண்ட் விங் அண்டெல்லாம் நீங்க வந்து ஷேடிங் வந்து குடுக்கலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல நீங்க அப்புறம் இப்போ வந்து மெயினான ஃபீச்சர்ஸ்க்கு வரலாம். ஓகேவா? நான் இடம் வந்து இந்த மாரி வரைஞ்சுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் லென்த்தா வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். சோ இதுக்கு என்ன வரையறேன் அப்படி ஃபீச்சர்ஸ் தான் வரைய போறோம். சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரையறேன். இந்த மாரி இந்த சைடு நடுவுல இருக்க சென்டர் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கொம்பு, இந்த இடத்துல இந்த மாரி பெண்ட் பண்ணி ஒரு கொம்பு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி நம்மளுக்கு என்ன சைஸ்ல தேவையோ, என்ன ஷேப்ல தேவையோ அந்த மாரி நீங்க இந்த மாரி ஜிக்ஸாக்கா வரைஞ்சுக்கலாம். இது வந்து இப்படிதான் வரையணும், அப்படிதான் வரையணும். அதுக்கேத்த மாரி நீங்க வரைஞ்சுக்கலாம். அகைன் இந்த சைடும் அந்த மாரி தான்.
எப்படி வேணா வரைஞ்சுக்கலாம். சோ கண்ணு வந்து இந்த மாதிரி போட்டு உள்ள வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க வரைஞ்சிட்டு நீங்க உள்ள எல்லாம் ஷேடிங் கொடுத்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டா பண்ணி டாட் வச்சிடுறேன். சோ நீங்க ஷேடிங் நான் லெக் வந்து குட்டியா வரைஞ்சிட்டேன். ஓகேவா? லெக் வேணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து இன்னுமே குட்டியா வேணும் அப்படின்னா நான் இவ்வளவு கீழே இறக்கியிருக்கேன்ல அதை வந்து நீங்க கொஞ்சம் வைக்கலாம். சோ அது இது வந்து நீங்க இன்னும் உள்ள தள்ளி கூட வரைஞ்சிக்கலாம். இன்னும் கூட நீங்க உள்ள தள்ளி வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல லைட் ஷேடிங் டார்க் ஷேடிங் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா பட் வந்து இப்படிதான் வந்து டி போடுவாங்க. சாரி, உங்களுக்கு புரிஞ்ச கவ்வும் டீரும் எப்படி வர்றதுன்னு புரிஞ்சுதா? அவுட்லைன் நீங்க கரெக்டா ஷேப் உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா உள்ள போடுற டீடைல்ஸ் ரெண்டுமே மெயின். அவுட்லைனும் மெயின், உள்ள போடுற ஷேடிங்ஸ் குட்டி குட்டி டீடைல்ஸ் கொடுக்க சொல்ல உங்க ஃபிகர் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? நெக்ஸ்ட் ஓகேவா? அந்த அந்த ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். ஃபுல் பாடிக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து இருக்கு. ஓகேவா? சோ நிறைய பேர் வந்து ப்ரொசீஜர் இல்லாம அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஃபுல் பாடிக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து இருக்கு. ஓகேவா? மொத்தம் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெட் வரும். ஹெட் வந்து சின் வரும். அதுக்கப்புறம் வந்து நிப்பிள்ஸ் இல்ல பிரெஸ்ட் இருக்கலாம். ஹிப் ஜாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பு இல்ல அப்படின்னா மிட் டைப் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாட்டம் ஆஃப் நீ கேப். நீ கேப்னா அந்த முட்டி வரும், அந்த பாட்டு வரும். பாட்டம் ஆஃப் கால்ஃப் மசில். ஃபீட். ஸோ இதுல வந்து நான் சென்டர்ல வந்து மறந்துட்டேன். தேர்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்த் வந்து உங்களுக்கு வந்து பெல்லி பட்டன் வரும். ஓகேவா? அதை நான் எழுத மறந்துட்டேன். ஹெட் வரும். தெரியுதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட் வரும். ரெண்டாவது வந்து சின் வரையணும். அதுக்கப்புறம் வந்து நிப்பிள்ஸ். அப்புறம் நீங்க இதுக்கு பதிலா நீங்க ஷோல்டர்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஷோல்டர் அண்ட் நிப்பிள்ஸ் அந்த அந்த பாடம் வரும். அதுக்கப்புறம்
அந்த ஹிப்ப வந்து ஜாயின் பண்ற உங்களுக்கு அந்த ஓகேவா? அந்த ஃபிங்கர்ஸும் இந்த தையும் வந்து ஒரே இடத்துல இருக்கும். சோ அதனால மிட்டும் அப்படின்னா அந்த முட்டி முட்டி வரைகிற பார்ட் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க உங்களுக்கு அது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 9 இதுதான் வந்து இத வச்சுதான் நம்ம ஃபிகர் வரைவோம். சோ இது வந்து ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா அப்புறம் நம்ம வந்து ஈஸியா வரைஞ்சிக்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 1 இன்ச்ல வந்து உங்களுக்கு வந்து கேப்புக்கு இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து 1 2 3 4 5 9 பார்ட்டா. சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஹெட். சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தலை வரும். ஓகேவா? ஹெட் வருமா? இது ஹெட்ல இருந்து பாதி தான் வரும். சோ செகண்ட் பார்ட் வந்து சின்னாச்சா. சோ அந்த செகண்ட்ல வந்து சின் வந்து டச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஷோல்டர். ஓகேவா? ஷோல்டர் வரையும். வந்து இது வரும். என்ன வரும் அப்படின்னா இந்த ஷோல்டரை கனெக்ட் பண்ற சும்மா இந்த இடத்துல வந்து நான் போடணும். அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து வரையணும். ஓகேவா? வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இதுல பாதி வந்து சின்ன வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர். ஓகேவா? ஷோல்டர் வரைஞ்சுக்கலாம். சோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி லைன் இந்த மாதிரி இது போட்டுக்கிறேன் உங்களுக்கு நான். ஓகேவா? ரெஃபரன்ஸ்க்காக தான் இது நான் போடுறேன். இந்த மாதிரி வந்து கரெக்டா வர்றதுக்காக. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? இது வந்து 3ல இருந்து 4. ஓகேவா? செகண்ட்ல பாதி, தேர்ட்ல வந்திருக்கு. இந்த ஃபோர்த்துக்கு முடியிற அளவுக்கு வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த லைன் வந்து இதுக்குள்ளதான் வரணும். சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹெட் வரணும். செகண்ட் பார்ட்ல சின் வரணும். ஷோல்டர் வந்து இந்த இந்த செகண்ட் குள்ளேயே ஷோல்டர் வந்து இந்த பாடிக்காக நான் வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் நான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபோர்த் இந்த இடத்துலயே முடிஞ்சிடுச்சா. சோ வந்து என்ன பண்ண என்ன வரையணும் அப்படின்னா அதுவுமே ரெஃபரன்ஸா தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க ரெஃபரன்ஸா இந்த மாதிரி வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ தேர்ட்ல இருந்து இந்த தேர்டுக்குள்ளே செகண்ட்ல இருந்து தேர்டுக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடணும் இந்த பார்ட். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபோர்த்ல இருந்து வந்து ஃபிஃப்த்துக்குள்ளேயே நீங்க முடிச்சிடலாம். சும்மா இந்த மாதிரி ரெஃபரன்ஸா ஒரு லைன் போடும். சோ இது வந்து மேல இருக்க பார்ட். இது வந்து இந்த ஹிப் ஓகேவா? இது சோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா பெல்லி பட்டன். ஓகேவா? சோ இந்த பெல்லி பட்டனும் அதுக்கு பெல்லி பட்டன் வருதா. சோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு இப்ப பாருங்க இது வந்து நான் கையா வரைய போறேன். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து முடிச்சிருங்க.
இது வந்து பாடி தான் கான்சென்ட்ரேட். இது வந்து பாடி. ஸோ உங்களுக்கு பாடி ஷேப் வர்றதுக்காக தான் நான் வந்து வந்துரும். ஸோ அதே மாதிரி தான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டாவும் கை வரைஞ்சுக்கலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க இருந்து இப்படி கொண்டு வந்து ஜாயின் இந்த தை கீழே வந்து லைட்டா இந்த ஹிப் அப்படின்னா ஃபிங்கர் டிப்பும் தையும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஃபிங்கர் டிப் வரும். அதுக்கப்புறம் தையும் நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து மிடை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து எடுத்து வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும் கையை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிங்கர் வரும். இந்த இடத்துல ஃபிங்கர்ஸ் வரும். ஸோ நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபிங்கர் வரைஞ்சுக்கலாம். இந்த கை வந்து வரைஞ்சுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்படின்னா இப்படி எத்தனை ஜாயின் பண்ண வந்து ஃபிங்கர் வரைஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட இதுதான் இந்த பொசிஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். பட் வந்து இந்த பால் இப்படிதான் வரும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஹெட் வரும், நிப்பிள் ஏரியா வரும், அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் லென்த் வரும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லெக் வரைய போறோம் ஓகேவா. செவன்த் வந்து செவன்த் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் நம்பர் மாத்தி போட்டுருப்பேன். செவன்த், எயித்து, நைன்த் நீ கேப். ஸோ வந்து நம்ம முட்டி இங்கதான் வரையும் ஓகேவா. ஸோ அதுக்காக சின்னதா ஒரு இது போட்டுக்கிறேன். ஸோ எதுக்காக நான் பாயிண்ட்ஸா போடுறேன் அப்படின்னா உங்களுக்காக நான் பாயிண்ட்ஸ் லெக் வந்து ஸ்டார்ட் பண்றேன். வரையணும் அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காஃப் வந்து இந்த கண்ட கால்ச்சது அப்படி சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அது வர உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீட் வருமா, அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா சின்னதா இந்த மாதிரி டாட் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீட் வருது நீங்க வரைஞ்சுக்கலாம். கால் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபிகருக்காக காட்டுறேன். இந்த ஃபிகர் எது புரியுதா, எந்த இடத்துல எது வரணும் புரியுதா. ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் வரும், அதுக்கப்புறம் சின்ன வரும், அதுக்கப்புறம் ஷோல்டர் வரும். இந்த இந்த 3, 4, 5 இதுக்குள்ளேயே நீங்க வந்து ஃபிங்கரை முடிச்சிடணும் ஓகேவா. கொண்டு வரக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கை வந்து ரொம்ப தூரம் இறக்கிடுவாங்க. அந்தந்த இது எங்கெங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதான் இந்த இந்த போர்ஷன் ஓகேவா. அப்புறம் 6, 7, 8 இதுக்குள்ள வந்து நீங்க இந்த தைஸ் 9th கடைசியா வந்து உங்களுக்கு இது வரணும் ஓகேவா. புரியுதா இல்ல திருப்பி நான் வந்து பாருங்க. இது வந்து நான் உங்களுக்கு இதுவாவே வரைஞ்சு காமிச்சிரும். நம்ம எப்படி ஃபிகர் வரையுது அப்படின்னு வரைஞ்சு காமிச்சிடுறேன். நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபிகர் தான் வரைய போறேன். சும்மா நான் அந்த அவுட்லைனுக்காக தான் உங்களுக்கு நான் புரியறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வரையுமா. ஷோல்டர் வந்து இங்க இருந்து இது ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீ
நான் எதுக்காக வரைய சொல்றேன் அப்படின்னா, எங்க வந்து உங்களுக்கு அ இது ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியாது. ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த மாரி. அப்புறம் வந்து என்னென்ன டிசைன்ஸ் தேவையோ அதெல்லாம் நான் வரைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இது வந்து நீங்க ப்ளவுஸா கூட வரைஞ்சுக்கலாம். ப்ளவுஸா வரைஞ்சு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் இதுல. பெல் பட்டன் வருமா? ஸோ அதனால அது வரைஞ்சுக்கிட்டு, இது வந்து நீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்கர்ட்டாவே நீங்க வரைஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல்லா இதுக்கப்புறம் நீங்க கை வந்து இப்போ இங்க இருந்து வரைய போறோம். ஸோ உங்களுக்கு கை வந்து எங்க முடியணும்? அதான் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த மாரி சொல்லிக் குடுக்குறேன். இப் இவங்க இந்த பிரைட் வந்து இப்போ இந்த மாரி வந்து எனக்கு கை வேணும் அப்படின்னா, இ- அப்படின்னா நீங்க இப்படி வரைஞ்சுக்கணும். நான் சும்மா ஜஸ்ட் வரையறேன். இடுப்புல கை வச்சிருக்க மாரி வரையணும் அப்படின்னா, இப்படி வரையணும். ஸோ இந்த இந்த இடத்துல இது வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு துப்பட்டா வேணும். இது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கையவே வந்து இது வந்து நீங்க உள்ள கூட நீங்க வச்சுக்கலாம். உள்ள வேணும் எனக்கு ஃபிங்கர் தேவையில்ல அப்டின்னா, நீங்க வெறுமனே ஃபிங்கர் தெரியாம வரைச்சுக்கலாம். ஸோ இத நான் உங்களுக்கு கோன்ல வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஒரு 9 லைன் வரைஞ்சுக்கோங்க. 1, 2 எல்லாமே வந்து ஈக்குவலா 5, 7, 8, 9 ஓகேவா? ஸோ 9 லைன் வரைஞ்சுக்கிறேன் ஓகேவா? ஸோ அந்த 9 லைன் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுல நான் வந்து ஃபிகர் வரைய போறேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ அதனால நான் எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாரி வேணுமோ அந்த மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தர் ஒரு மாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கண்ணு வரைஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து மைன்யூட்டா வரையணும்.
ஸோ வந்து அதுக்கப்புறமா இயரிங்ஸ் வரைஞ்சு இதுதானே. அந்த மாதிரி தான் இந்த டயக்ராம்லாம் வரைஞ்சு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி பார்க்க சொல்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மைனூட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சின்ன வரையும் முடிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக் வரையிறோமா? ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் பெருசாவே கேப் விட்டுட்டேன். ஆக்சுவலி இந்த லைன் வந்து இங்க வந்து இருக்கணும். உங்களுக்கு அது வரைய சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கை வரைய எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண லைட்டா. அதுக்கப்புறம் அந்த டாட்ல இருந்து நீங்க பாடி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இது நீங்க வந்து பிளவுஸா கூட வரையலாம், இல்ல சாரியா வரையலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க என்ன டிசைன் வேணா கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ. இதுல வந்து நீங்க ஃபுல்லாவே அந்த ஸ்கர்ட்டுக்கான இது கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து கையில வரைய போறது கிடையாது. ஸோ அதனால வந்து கால்லாம் வரைய போறது கிடையாது. ஸோ அதனால நான் ஃபுல்லாவே ஸ்கர்ட்டுக்கானது வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் கை கொடுக்க போறேன். ஸோ இந்த கை வந்து நான் பின்னாடி வச்சிருக்க மாதிரி வரைகிறேன். ஸோ அதுல வெறும் பேங்கிள்க்கு மட்டும் இது வந்து நான்
கை வந்து வரைய போறேன். இந்த மாதிரியும் கை வரைஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு கூட இந்த மாதிரி நீங்க பாக்ஸ் மாதிரி போட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது அப்படியே ஏத்திக்கிட்டே வரணும். நம்ம நார்மலா இருக்க மாதிரி கை வரைஞ்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு கை கை மாதிரி காட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு லைட்டா லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இது கீழே வந்து வரைஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி போட்டா வரைஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ணிட்டு வந்து நல்லாவே இருக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்காக ஆனா குட்டி குட்டி டீடைல்ஸ் லேட் ஆகும். ஸோ அதனால நான் வந்து ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான். அதனால உங்களுக்கு நான் அவுட்லைன் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல் ஃபிகர் எப்படி வரைஞ்சதுன்னு புரியுதா? இல்ல வேணும் அப்படின்னா நீங்க எடுக்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். பார்ட்டிஷனா பிரிச்சு நீங்க வரைஞ்சுக்கலாம். புரியுதா? அதேதான் சைட் ஃபேஸுக்கும். சைட் ஃபேஸுக்கு என்ன அப்படின்னா இந்த சைட்ல வரும் அவ்வளவுதான். அதுக்குமே அவுட்லைன் நான் போட்டு காமிச்சிடறேன். ஸோ சைட் ஃபேஸுக்கு எப்படி வரையணும் அப்படின்னா இதுக்காக வரைகிறேன். ஓகேவா? ஷோல்டர்ல வரைஞ்சுக்கிறேன். ஸோ ஷோல்டர் வந்து எப்பவுமே லைன் வந்து டச் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரம் தேவையோ கை வரையும் அதுக்காக நீங்க நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க இருந்து இந்த மாதிரி ஹிப் லைன் வரைக்கும் கிராஸா போட்டுக்கிறேன் லைன். ஸோ கை வந்து நம்ம இங்க வரும்ல அந்த மாதிரி கை வரைஞ்சுக்க. ஸோ இந்த கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இப்படி கொண்டு போறேன். வரைஞ்சுக்கலாம். பட் என்ன இது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தந்த இது கரெக்டா அங்கங்க இருக்கணும். மத்ததெல்லாம் வந்து வட்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு ஆனா பாடி எல்லாம் இதுதான். ஸோ பாடி வந்து இந்த மாதிரி கிராஸா சைட்ல வரும். கை வந்து நீங்க கீழே இந்த புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் வரும். செகண்ட் லைன்ல சின் வரும். ஷோல்டர் வரும். ரெண்டு இதுலயே சின்ன ஷோல்டர் வந்து தேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல நிப்பிள்ஸ் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க பெல்லி பட்டன் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் வருதுல்ல தை. ஓகேவா? மிட் தை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா
நீ நீஸ் வரும். ஓகேவா? இது வந்து இங்க வரும். இந்த இடத்துல இருந்து ஜாயிண்ட் விட்டுட்டேன். ஓகேவா? நானு ஹிப் ஜாயிண்ட். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் 5த்ல. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கால்ஃப் மசில்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட் வரும். ஓகேவா? ஸோ இது நீங்க கரெக்ட்டா இந்த இடத்துல தான் இது வரணும் அப்படின்னா, இப்ப 3, 4, 5 அதுக்குள்ள வந்து நம்ம பாடி முடிச்சுடணும். வித் ஓகேவா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல எது வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ செகண்டு ஷோல்டர் வரணும். வந்து பாடி வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த திங் வரணும். ஓகேவா? புரியுதா? நீங்க புரியுதா நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். இது புரிஞ்சுதா இல்லையா? நீங்க கரெக்ட்டா இந்தபடி வரைஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபிகர் வந்து எந்த இடத்துலயுமே சில பேர் வந்து கை ரொம்ப நீட்டா போட்டுருவாங்க. இல்ல உடம்பு ரொம்ப சின்னதா வரைஞ்சிருவாங்க. இல்ல அப்படின்னா, இது வந்து ரொம்ப சின்னதா போட்டுடுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த 9 ஸ்பாட் வந்து நம்ம லைன் பண்ணி, இந்த இடத்துல இது வரணும் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பண்ணுங்க. புரியுதா? இல்லையா? அப்படின்னு. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதே தான் சாரி மெயிலுக்கும். இதே ப்ராசஸ் தான் மெயிலுக்கும். ஸோ உங்களுக்கு நான் பார்டர் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் ஆல்ரெடி பார்டர்ஸ் மட்டும் இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சோர்ல அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போடும். இது வேணும் அப்படின்னா நீங்க போல்ட் பண்ணி இருக்கிறேன். அகைன் வந்து ஹம்ஸ். உங்களுக்கு நான் அட்வான்ஸ் ஆன பார்டர்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? பேசிக் வந்து நம்ம ஓகேவா? இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது ஸோ நான் கொஞ்சமா கேப் விட்டு இந்த மாதிரி லைன் இதுல பார்ட்டிஷன் பிரிக்க போறேன். ஏன்னா இதுக்குள்ள நான் லோட்டஸ் போட போறேன். ஸோ அதனால இதுக்குள்ள நான் வந்து உங்க கை வந்து எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணி போட்டுக்கலாம். நார்மல் லோட்டஸ் கிடையாது. இந்த போல்டா போடுற லோட்டஸ். ஓகேவா? ஸோ டச் பண்ணாம போல்ட் லோட்டஸ் போடுவாங்கல்ல, அதை தான் வந்து நான் உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் அப்படியே டைரக்டா போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட சொல்ல நல்லா உங்களுக்கு கிராண்டா தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்த டிசைன்ஸ் தான். ஓகேவா? ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இது நீங்க தப்பாவே போட்டாலுமே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி லோட் அதுக்கப்புறம் நீங்க காய வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்னும் சூப்பரா தெரியும்.
ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம மேல போட்டதே தான் நம்ம கீழேயும் போடணும். மத்தபடி கீழ போட்டுக்கோங்க. இந்த போட்டுக்கிறேன். லைன் போட்டு அந்த இடத்துல வந்து சும்மா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டாட். ஸோ நீங்க எங்கெல்லாம் வரைய போறீங்க, எத்தனை வரைய போறீங்களோ அத்தனை வந்து சென்டர்ல போங்க. ஸோ ஏன்னா நான் என்ன டிசைன் போட போறேன் அப்படின்னா ஒரு மாதிரி பென்டகன் ஷேப்ல போட போறேன். ஸோ அகெயின் வந்து இந்த இந்த சென்டருக்கு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு டாட் வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு டாட். இது வந்து ரெஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ண சொல்ல உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டா வரும். அதுக்காக தான். நீங்க அப்படியே வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வராது. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைய சொல்ல எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவலான சைசஸ்ல கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இன்னொரு லைன் நம்ம வரைஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஷேப் வந்து நீங்க கரெக்டா நல்லா வராது. இந்த மாதிரி மார்க்கிங் லைன்ஸ் வச்சு நீங்க போட்டு சைஸ்ல கிடைக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ஈக்குவலான சைஸ்ல தான் கிடைக்குது. ஸோ இதுக்குள்ளேயே வந்து நம்ம லோட்டஸ் வந்து போட்டுக்கலாம். இதுக்குள்ள போடுறது வந்து நம்ம நார்மலா போடுற உங்களுக்கு என்ன லோட்டஸ் வருதோ அந்த லோட்டஸ் நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த லோட்டஸும் உங்களுக்கு ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க ஃபினிஷ் பண்ற மாதிரி இந்த அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இந்த மாதிரி லேடர் மாதிரி கம்மி பண்ணிட்டே வரணும். உங்களுக்கு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்க மார்க்கிங் அவங்களுக்கு வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரே மாதிரி வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுவுமே வந்து இதுக்கும் ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுவுமே வந்து நல்லா கொடுக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க போட்டு மட்டும் போல்டா தெரியும். அந்த ரெண்டுல கம்மியாது. நான் இதுல ஏதாவது ஒண்ணுத்துல ஓகேவா? இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கோங்க. சோ இது இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லோட்டஸ் வந்து உள்ள ஷேடிங் மட்டும் கொடுத்துட்டு பண்ண போறேன். அவுட்லைன் மீன்ஸ் இந்த மிச்ச இருக்க சுத்தி இருக்க இடமெல்லாம் சேர்த்து நான் வந்து
நல்லா கிராண்டா தெரியும். இந்த மாதிரி போல்டு பண்ண போறேன். இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே நீங்க மேல எப்படியும் அம்ஸ் அந்த டபுள் லைன்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டு ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய எலிஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த நீங்க இந்த மாதிரி அளவு வச்சு போட்டு சொல்ல உங்களுக்கு எல்லா எலிஃபண்ட்டும் சேமா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மலா போடுறது வந்து போட்டுக்கலாம். ஸோ இது காஞ்ச அப்புறமா ஃபுல்லாவே நீங்க போல்டு பண்ணணும். இது ஃபுல்லாவே நீங்க போல்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த இது எலிஃபண்ட் மட்டும் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு டார்க்கா தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோமா. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரம் பாக்ஸ் தேவையோ அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு டாட் வச்சுக்கிறேன், இங்க ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்க லைன் உங்களுக்கு எந்த இடத்துக்கு லைன் வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி டாட்டு, இங்கே ஒரு டாட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல ஒரு டாட் வைக்கிறேன். இந்த ஒரு டாட், இந்த இடத்துல டாட், பக்கத்துல குட்டி குட்டியா ஒரு டாட் வச்சுக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு டோம் ஷேப்ல நான் வந்து கரெக்டா வரணும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே சைஸ். ஸோ அப்போ இதுக்குள்ள ஜும்கா போட போறோம். இதில் போல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க போல்டு பண்ணிக்கணும். நான் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறேனோ அங்கெல்லாம் நீங்க போல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்குள்ள போடலாம். நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஃபீலிங் வந்து தப்பு பண்றீங்க. அது எப்படி போடணும்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? லைன் வரைஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள வந்து நான் ரோஸ் வரைய போறேன். ஸோ பஞ்சஸ் ரோஸ் போட்டுட்டு வரைஞ்சுக்கிறேன். ஸோ முடிஞ்ச எல்லா இடத்துலயும் கவர் பண்ண பாருங்க. டிசைன் வந்து நல்லா கவர் பண்ண பாருங்க. குட்டி குட்டியா போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேப் வந்து வந்துடும். டிசைன் வந்து பக்கத்துலயே கவர் பண்ண பாருங்க. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்க அவுட்லைன் கொடுக்க சொல்ல உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். நீங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஃபீலிங் வந்து ஃபிகர்ஸ் வந்து கம்மியா போட்டுருப்பீங்க. இப்ப நான் போடுறேன் பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு இந்த ஃபிகர்ஸ் தான் ஹைலைட்டரா தெரியும். ஸோ இந்த ஃபிகர்ஸை சுத்தி இருக்க வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்காது. பட் ஆனா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்க. ஒரு 70% வந்து உங்களுக்கு நீங்க டிசைன்ஸ் வந்து போடணும். போடாதீங்க. கொஞ்சம் ப்ராடரா போடுங்க. பெருசா போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க. பாக்குற பாக்குறதுக்கு ஓரளவுக்கு இப்ப நான் போட்டிருக்க சைஸே ஓகே தான். சோ நான் போட்டிருக்க சைஸ்ல போட சொல்ல உங்களுக்கு வந்து விசிபிளா ஃப்ளவரும் லீஃபும் தெரியுது பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து உடனே போடக்கூடாது. கொஞ்சம் போட்டீங்க அப்படின்னா பினிஷிங் வந்து நல்லா இருக்கும். உடனே போட்டீங்க அப்படின்னா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு சேம் டைம்ஸ் உங்களுக்கு அந்த போல்ட்னஸும் தெரியுது. வந்து நிறைய இருக்கு. சோ உங்களுக்கு வந்து பேசிக்கா பார்டர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யூனிக்கா போடுறது மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் இதுல நிறைய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு போட்டோ வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ கிரிட்டுமே வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி போடணும்னு ஓகேவா? சோ டிசைன்ஸ் வந்து நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க. 3D டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லி இப்படி வந்து நம்ம கிரிட் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ எங்க இருந்து எதை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து இப்போ நான் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கார்னர்ல இந்த கார்னர். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நான் பண்ண சொல்ல உங்களுக்கு ஈக்குவலான லைன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி சென்டர்ல இந்த சைட் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் சின்னது இருக்காது. உங்களுக்கு எல்லா சைஸுமே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷேப் மாரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். எல்லா பாக்ஸ்லயும் உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இல்ல சில டைம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் மாரி கிடைக்கும். ஓகேவா? நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். ஸோ இந்த மாரி போட்டீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த மாரி ஸ்கொயர் மாரி கிடைக்கும். ஸோ அந்த மாரி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம போடணும். இதுதான் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நீங்க லைன் போடுறாங்களா, இந்த லைன் இன்னொரு லைன் வந்து பெருசா போட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு லைன் வந்து சின்னதா போடுறாங்க. அப்புறம் பெருசா நெறைய வரும். அப்ப வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாரிலாம் நெறைய பேர் பண்றாங்க. பாக்ஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவலான சைஸ்ல தான் வரணும். ஓகேவா? ஈக்குவல் சைஸ்ல தான் வரணும். ஞாபகம் வச்சு நீங்க இது பாக்க சொல்ல உங்களுக்கு இந்த இந்த மாரியும் நம்ம இது போடலாம். அப்படி இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் போடணும் அப்டின்னா, இந்த மாரி ஸ்கொயர் இந்த சைடுல கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த 3D தான் போட சொல்ல நம்ம இந்த மாரி மெத்தட்ல தான் போடணும். அப்படி இல்ல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போட்டு இந்த மாரி அந்த மாரி பாத்துக்கோங்க. ஈக்குவலா இருக்கணும் டப்பா. அத பாத்துக்கோங்க.
ஸோ இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? இன்னும் 2 டேஸ்ல கிளாஸ் முடிஞ்சிரும். ஸோ ரெக்கார்ட் நோட்டு போட்டு காமிச்சுட்டு, யாருக்காவது டிப்ளமோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா வந்து பே பண்ற மாரி இருக்கும். அங்க நான் வந்து 1000 இப்போ வந்து மாத்திட்டாங்க. அங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுக்கு 1000 நான் பே பண்ணணும். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா, நான் அமௌண்ட் சொல்றேன். அந்த அமௌண்ட் வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு நார்மல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் நார்மலா குடுக்குற ரெக்கார்டிங்ஸ் வந்து வேணா பாத்துக்கோங்க. ஒர்க் பண்ணி எனக்கு காட்டுங்க. ஓகேவா? ஸோ பார்டர் முடிச்சுட்டா இன்னும் கிரிட் இருக்கு. அந்த 3D கிரிட். அதுக்கப்புறம் வேற என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு டேஸ்ல இருந்து கிளாஸ் முடிச்சிடுறேன்.